ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்குறது போபாய் கேலக்ஸி எபிசோட் 5 பார்ட் 1. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேசிப் தான் காட்டுறாங்க. பேசிப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டோ பாட் பார்த்தீங்கன்னா கமாண்டர் கிட்ட கமாண்டர் பேசி எப்போ ரெடியாகனு சொல்லி கேட்கும்போது கமாண்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் 20% தான் சார்ஜ் ஆக வேண்டியிருக்கு இன்ஜின், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடும்னு சொல்லுவோம். அப்போ மோட்டோ பாட் பார்த்தீங்கன்னா நான் எப்போ டாப் ஆஃப் ஃபேஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு சொல்லி இருக்கும்போது சிச்கோவும் பார்த்தீங்கன்னா நானும் தான் சீக்கிரம் நான் டாப் ஆஃப் ஃபேஸ் ஸ்டேஷன் போய் அங்கே போய் போபாய் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா டாப் அப் சர்வரில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எல்லாரையும் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் காட்டின அந்த ஏலியன் தான் காட்டாங்க. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோக்கன் ஊக்கோட லொக்கேஷனை வச்சு பூமி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. வந்தோடனே போபாயும் கோபாலையும் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த 2 பவர் ஸ்பீடு எனக்கு தான் சொல்லி ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்துருப்பான். அதுக்கு அடுத்த சீன்லேயே போபாய் வாட்ச் தான் காட்டாங்க. போபாய் பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா பிளானட் போனதுலேருந்து என் வாட்ச் சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லி இருப்போது பக்கத்தில் கோபால் பார்த்தீங்கன்னா அப்போ வேறு வாட்ச் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ போபாய் பார்த்தீங்கன்னா எனக்கு சீக்கிரம் இதை சரி பண்ணி கொடு ஆச்சப்பாடி, இல்லைனா நான் சண்டை போடும்போது எங்களுக்கு பிரச்சனை ஆயிருன்னு சொல்லியிருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாரும் எங்கே பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லியிருப்போது நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லா மிஷினையும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ கோபால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பாட்டை காட்டிட்டு நம்ம ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் இந்த மிஷினை முடிக்கலன்னு சொல்லியிருப்பான். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துன்னு சொல்லுவான். அப்போ கோபாலும் போபாயும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் அவ்வளோ டஃப்பாக இல்லைன்னு சொல்லுவான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூனை பார்த்தீங்கன்னா போபாய் காலை பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். இப்போ யாயா தான் பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு பசிக்குது மாதிரி சொல்லுவாள். அப்போ கோபால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பொருளாத்தையும் கேட் ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி ஃபுட்டாக மாற்றிடுவான். இதை பார்த்தா போபாய் பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு தெரிஞ்சால் என்னாகும் சொல்லுவான். அப்போ கோபால் பார்த்தீங்கன்னா தாத்தா அதை கவனிக்கல கம்முன்னு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு பூனைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை வச்சோடனே அந்த பூனை பார்த்தீங்கன்னா அதை வேண்டாங்கிற மாதிரி செய்ய காட்டும். இதை பார்த்தா கோபால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையான ஃபுட் உனக்கு பிடிக்கிறான்னு சொல்லி எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். இதை பார்த்தா கோபால் பார்த்தீங்கன்னா சரி போபாய் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு நீ சாப்பிட்றன்னு சொல்லிடும்போது இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பான். பார்த்தீங்கன்னா நேராக பெல்பாட் கிட்ட போய் பெல்பாட் இந்த பூனை என்ன சாப்பிடணும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது பெல்பாட் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிடும். இதை பார்த்தா எங்கே பார்த்தீங்கன்னா நீ அதோட கழுத்து தான் இருக்கா, இது கூட உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த பக்கம் திரும்பி இருப்பேன், ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். அப்போ யாயா பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த கேட்டுக்கு ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணால் கொடுத்து பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கும்போது போபா பார்த்தீங்கன்னா அப்போ சரி வாங்க போகலான்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது கோபால் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்ற என்ன சாப்பாடு எனக்கு என்னன்னு சொல்லி போகும்போது அந்த பூனை பார்த்தீங்கன்னா கோபால் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக்கிடும். அதுக்கு அடுத்த சீன்லேயே ஒருத்தர் காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மீனை கூட சிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாப்பா தோலா இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருப்பார். அந்த பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அவரோட தூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா சிக்கிக்கும். இதை பார்த்தோன்னே அவர் வேகமாக பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிப்பார். அதை பிடிச்சி அந்த தூண்டில் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது தான் காட்டுறாங்க அந்த புரோக்கர் ஊக்க வச்சு தான் பார்த்தீங்கன்னா பாப்பா தோலா பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி மீன் வர்றதை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவனா டென்ஷன் ஆகிருக்காரு. அப்போ பாப்பாத்தால் பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கேன்னு சொல்லி அந்த மீனை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட்டி காட்டி செல்ஃபி எடுத்துருப்பார். காட்டுறாங்க அந்த ஹூக்கை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிருக்காரு. மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா அவர் தூணியில் போடும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா யாரோ கூப்பிடுவாங்க. அப்போ யாரா அதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது போபாய் தான் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான். அப்போ பின்னாடி பார்த்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்களான்னு சொல்லி பக்கத்தில் போய் நீ ரொம்ப வளர்ந்துட்ட போபாய்ன்னு சொல்லி தட்டி கொடுத்துருப்பாரு. அப்போ கோபாலை காட்டுறாங்க. கோபால் பார்த்தீங்கன்னா மண்டையில் ஒரு கட்டை போட்டு மூஞ்சி எல்லாம் பேண்டேஜை ஒட்டிக்கிட்டு கையிலலாம் சுற்றிக்கிட்டு வந்துருக்கான். அப்போ பாப்பாத்தாரை பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது போபாய் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூனை ரொம்ப பசியாக இருக்குது, அதனால் அது கோபாலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிருச்சுன்னு சொல்லி இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா கோபாலுக்கு பரமாக போய் அந்த பூனைகிட்ட போய் உனக்கு ரொம்ப பசி தான் சொல்லி கேட்பாரு. அந்த பூனையும் பாவமாக தலையாடி இருக்கும். அப்போ யாயா பார்த்தீங்கன்னா பாப்பாத்தோலை எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃபிஷ் கொஞ்சம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஓ அப்படியான்னு சொல்லி நீங்களே போய் பிடிங்கன்னு சொல்லி தூண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் அந்த கேட் கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாரு. இதை பார்த்து கோபால் பார்த்தீங்கன்னா கேட்டால் எப்படி மீன் பிடிக்கும்னு சொல்லி கேட்பாரு. பாப்பாத்தால் பார்த்தீங்கன்னா கோபாலை பிடிச்சிட்டு ஒருத்தர் நினச்சா என்ன வேணால் சாதிக்க முடியும்னு சொல்லி அவருக்கு லச்சர் கொடுத்துருக்கும் போது மீன் பார்த்தீங்கன்னா அந்த கூடையை பார்த்தீங்கன்னா பார்த்துடும். பார்த்தோன்னே வேகமாக பார்த்தீங்கன்னா போகும். இதை பார்த்த பாப்பாத்தால் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லி அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஓடுவார். அந்த கேட் பார்த்தீங்கன்னா வந்த ஃபீடுக்கு அந்த கூடையெல்லாம் கீழே தட்டி மீன் எல்லாமே தண்ணிக்குள்ளே விழுந்துடும். இதை பார்த்து பாப்பாத்தால் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கதையை இருப்பார். பக்கத்தில் இருக்கிறவனா இது உனக்கு தேவைன்னு சொல்லி பேசியிருப்பார். அந்த பூனையை தான் கட்டுறாங்க. அந்த பூனை பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்த போபாய் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பேஸ்கெட்டை சாப்பிடுன்னு சொல்லி கேட்கும்போது யாயா தான் பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா உட்டை தான் சாப்பிடுன்னு சொல்லி கண்டுபிடிப்பான். அந்த பேஸ்கெட்டை சாப்பிட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பாப்பாத்தாரை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சின்ன குழந்தை மாதிரி அழுது இருப்பார். அவர் மேலே உட்காந்துக்கிட்டு க்யூட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இதை பார்த்தோன்னே எங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பூனை ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லி கேட்பா. பார்த்தீங்கன்னா என்னோடய மீனெல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அந்த பூனை ரொம்ப அழகாக இருக்குது, இதுதான் என்னோட ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவரை தூண்டில் இருக்க அந்த ஊக்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கிட்ட விளையாடிட்டு இருப்பார். இதை பார்த்த போபாய் பார்த்தீங்கன்னா அது அந்த ஊக்கு தான் சொல்லி கேட்கும்போதுனா இதை நான் கைலாங்கடையில் வாங்கினேன்னு சொல்லியிருப்பார். இதை பார்த்த உடனே கோபால் பார்த்தீங்கன்னா இது அந்த பேஸ் பைரட்டோட ஊக்குதான்னு சொல்லியிருக்கும் போது அவர் பார்த்தீங்கன்னா பாப்பாத்தால் இது ஒன்றும் பேஸ் பைரட்டோட இது என்னோடய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பைரட்டோட ஷிப் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதை பார்த்தா போபாய் பார்த்தீங்கன்னா இது அந்த பைரட் பேஸ் ஷிப்பு தான் சொல்லியிருப்போம். அதை பார்த்த உடனே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடுவார். அவர் மீன் பிடிச்சவர். அந்த பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துடும்.
மேலே அந்த ஃபேஸ் பேரியர் தான் காட்டுறாங்க. அந்த ஃபேஸ் பேரியர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஊக்க யார் வச்சிருக்கா, என்னோடய ப்ராஃபிட்டில் யாராவது கை வச்சா அவங்கள நான் சைபார்க்காக மாற்றிடுவேன்னு சொல்லிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாதால பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டு இது என்னோடது இல்லை இது இவனோடதுன்னு சொல்லி கோபால்கிட்ட கொடுத்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவார். கோபால் பார்த்தீங்கன்னா பாப்பாதால எங்கே போறியான்னு சொல்லிடுவார். அப்போ பாப்பாதால பார்த்தீங்கன்னா பாய் பாய் குட் பாய்ன்னு சொல்லி அவர் வாட்டு போயிடுவாருன்ட்டு. அடுத்த சீனில் சிச்சுக்கோட பேசிப்பு தான் காட்டுறாங்க. சிச்சுக்கோட பேசிப்பில் பார்த்தீங்கன்னா மோட்டோபாட் பார்த்தீங்கன்னா கமாண்டர் ஒரு பைரட் ஷிப் இங்கே டிடெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாள். இதை பார்த்தோன்னே சிச்சுக்கோ பார்த்தீங்கன்னா வேகமாக போய் ஆச்சப்பாடு எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கோ ஒரு பைரட் ஷிப் இங்கே வந்திருக்குன்னு சொல்லுவான். இதை பார்த்தோன்னே கோவாவோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஆச்சப்பாடு ஒன்றே போய் எங்கேயா போய் ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவார். இப்போ அடுத்த சீனில் அந்த கேப்டன் தான் காட்டுறாங்க. அந்த பைரட் கேப்டன் என்னென்னா ஒழுங்கு மரியாதையாக மோட்டோபாட்டை என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லி இருக்கும்போது அப்புறம் ஆச்சப்பாட்டையும் கொடுக்குறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏலியன் பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஆச்சப்பாட்டும் மோட்டோபாட்டும் அந்த பக்கம் இருக்காங்க. அப்புறம் இங்கே இடத்துல வந்து பெல் பாட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கும்போது அவர் அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவான். உடனே அந்த 3 பவர்ஸ் பெரிய எடுத்தாகணும், நீங்கள் உடனே போய் பெல் பாட்டை கைப்பற்றுங்க, நான் ஆச்சப்பாட்டையும் மோட்டோபாட்டையும் எடுக்க போகிறேன்னு சொல்லி அவங்க ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கமாண்ட் கொடுத்துட்டு போவான். கேட்டோன்னா அவங்க ஆளுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகி பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேசிப்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பெல் பாட்டை பிடிக்க போக ஆரம்பிச்சிருவாங்க. பேசி பார்த்தீங்கன்னா ஆச்சப்பாட்டையும் மோட்டோபாட்டையும் தேடி பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தா போபாய் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே போய் அவங்க தடுத்தாகணும்னு சொல்லியிருப்பான். அப்போ கோபால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்கள விட இவங்களை எப்படி தடுக்கணும்னு சொல்லியிருக்கும்போது அப்போ போபாய் தான் பார்த்தீங்கன்னா நான் உடனே ஆச்சப்பாட்டியும் மோட்டோபாட்டையும் போய் காப்பாற்றுறேன், நீங்கள் இங்கே இருக்கிற பெல் பாட்டை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போபாய் விண்டா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடுவான். கூட யாயாவும் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடுவான். பார்த்தா கோபால் பார்த்தீங்கன்னா யாயா நில்லுன்னு சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண வரும்போது எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் சொல்லி அவங்க ஸ்லோவாக்கிடுவான். ஸ்லோவாக்கவுடனே கோபாலையும் பாப்பாத்தோடையும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வந்து 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்ருவாரு. ரிலீஸ் பண்ணோடனே அடுத்த சீனில் பேசிப்பு தான் காட்டுறாங்க. பேசிப்பில் பின்னாடி பார்த்தீங்கன்னா போபா விண்டு யாயாவும் பார்த்தீங்கன்னா பேசிப்பை சேஸ் பண்ணி போயிருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்த பங்கு கண்ணாப்பின்னு பார்த்தீங்கன்னா பேசிப்பை தாக்கியிருக்காங்க. உள்ளே இருக்கிற அந்த பைரட் பார்த்தீங்கன்னா உடனே அவங்கள தாக்குன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறான். பண்ணோடனே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணாப்பின்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா யாயா பார்த்தீங்கன்னா நம்ம உடனே பேசிப் கிட்ட போய் ஆகணும், அதனால் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிப்பை நோக்கி 2 பேரும் போக ஆரம்பிப்பாங்க. பார்த்தா அந்த பேஸ் பைரட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த ரோபோட் தள்ளி விட்டு என்ன குறி வைக்கிறேன்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா குறி வச்சு பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க நோக்கி கரெக்டாக வரும்போது போபாய் எர்த்தா மாதிரி சுற்றி ஒரு சீல்டு மாதிரி போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா பேசிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நுழைஞ்சிருவாங்க. இதை பார்த்து அந்த பைரட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா போபாய் பார்த்தீங்கன்னா உடனே லைட்னிங்காக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி நிற்பான். போபாய் லைட்னிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைரட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். அது சீன்லேயே பார்த்தீங்கன்னா கோபாலாக தான் காட்டாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கான். கோபால் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சீக்கிரம் ஃபுட்டாக மாற்றாத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போ பாப்பாத்தோலை கட்டுறாங்க. பாப்பாத்தோலைனா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா படுத்து என்ஜாய் பண்ணியிருப்பார் போடுற சண்டையை. பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அட்டாக் பண்ண வரீங்களா, இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருப்போம். பாப்பாத்தோலை பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீஸ் வேணும்னு சொல்லியிருக்கும்போது இவங்க எல்லாம் ஃப்ரைட் ரைஸாக மாற்றலாம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எங்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எல்லாரையும் மாற்றுங்கன்னு சொல்லியிருப்பார். வாட்சை காட்டுறாங்க. வாட்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குது. அது தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாப்பாத்தால பார்த்தீங்கன்னா இவங்களை சீ ஃபுட் ஃபைட்டர்ஸாக மாற்று, இவங்களை அந்த ஃபைட்டர்ஸ் இந்த ஃபைட்டர்ஸ் சொல்லி இருக்கிற ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்டே இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களோட பவர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இது முடிஞ்ச உடனே எல்லோரும் பார்த்தீங்கன்னா பழையபடி மாறிடுவாங்க. ரிலீஸ் ஆன அந்த ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களே ஃபுட்டாக மாற்றிட்டியா ஏரி இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேலையை முடிச்சிருந்தா இன்றைக்கி பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்போ அந்த பூனை பார்த்தீங்கன்னா பயத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கும். பெல் பாட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அது கையை நீடிருக்கும். இப்போ கோபால் பார்த்தீங்கன்னா கேட்டோஸை பார்த்துட்டு இந்த கேட்டோஸ் இருக்குன்னு சொல்லி சுற்றி இருக்க ஏலியன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பேஸ்கெட்டாக பார்த்தீங்கன்னா மாற்றிடுவான். அந்த பேஸ்கெட்டை பார்த்தோன்னே அந்த பூனைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வாயில் எச்சு வர ஆரம்பிச்சிடும். அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அது மாஸ்டராக மாதிரி அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்த பாப்பாத்தால பார்த்தீங்கன்னா இதால் இது கூட செய்ய முடியுமான்னு சொல்லி பார்த்து இருப்பார். மிச்சத்தை அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.